வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எம்கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன். சிவபெருமான் தன்னோட பக்தர்களுக்காக செய்த திருவிளையாடல்கள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு திருவிளையாடலும் அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான திருவிளையாடல் கதைகளை இனிமேல் நாம் வாரம் ஒரு முறை நம்முடைய எம்கே சேனலில் பார்க்கலாம். கூடல் மாநகரம் மதுரையில் எம்பெருமான் நிகழ்த்திய அற்புத லீலைகளை ஹாலாசிய மகாமித்யம் என்னும் வடமொழி நூலில் சொல்லியிருக்காங்க. இந்த ஹாலாசிய மகாமித்தியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் பரஞ்சோதி முனிவர். வேதாரண்யத்தில் பிறந்த இவர் தமிழகத்தில் உள்ள மற்ற கோவில்களை பார்க்க சென்ற போது மதுரையில் உள்ள ஒரு மண்டபத்தில் தங்கினாராம். அப்போது அன்னை மீனாட்சியே இவரது கனவில் தோன்றி சிவபெருமான் நிகழ்த்திய அற்புத லீலைகளை அழகு தமிழில் பாடும்படி உத்தரவிட்டாராம். அன்னையின் திருக்காட்சி கண்ட பரஞ்சோதி முனிவர் அழகிய தெள்ளு தமிழில் இனிய பாடல்களை வடித்தார். அதுவே திருவிளையாடல் புராணம். இது மொத்தம் 64 படலங்களை கொண்டது. அதாவது ஈசனின் 64 திருவிளையாடல் கதைகளை குறிக்கிறது. இன்று நாம் பார்க்க போகும் முதல் படலம் இந்திரன் பழி தீர்த்த படலம். இதில் ஆசிரியர் மாணவர்களை மதித்து நடக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் தேவலோகத்துக்கே அதிபதியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவிப்பான் என்பதை உணர்த்துவதற்காக சிவபெருமான் நிகழ்த்திய முதல் திருவிளையாடல் கதை பார்க்கலாமா? தேவலோகத்தோட அரசன் யாருன்னு கேட்டா தேவேந்திரன் என்று சின்ன குழந்தை கூட சொல்லிடும். அவன் தேவேந்திரனாக இருந்தாலும் அவனுக்கும் சட்டதிட்டம்லாம் இருக்கு. குறிப்பாக தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க தானே சட்டதிட்டங்களை மதிச்சு நடக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களோட பதவி பறி போயிடும். தேவேந்திரனுக்கும் ஒரு நாள் அப்படி ஒரு நிலைமை வந்தது. பூலோகத்தில் புண்ணியம் செஞ்சவங்க தான் தேவர் என்ற அந்தஸ்தை அடையிறாங்க. பூலோகத்தில் அவங்க அடைய நினைச்ச இன்பம் எல்லாம் அங்க கிடைக்கும். அதுக்காக எதற்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு இல்லையா? அங்கேயும் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் இருக்கிறது. தேவேந்திரனுக்கும் ஒரு நாள் கெட்ட நேரம் வந்தது. எப்படி? பெண்களோட உருவத்துல. தேவலோகத்தில் தேவர்கள் எல்லாம் கூடி இருக்கிற நேரத்துல அங்க இருக்கிற தேவ கன்னியர் ரம்பா, ஊர்வசி, திலோத்தமா இவங்க நடனம் ஆட அவங்களோட நடனத்தை ரசிச்சிட்டு இருந்தான் தேவேந்திரன். அந்த அப்சரஸ்களோட அழகுல அப்படியே மயங்கி லயிச்சிட்டு இருந்தான். அந்த நேரத்துல தேவர்களோட குருவான பிரகஸ்பதி இங்க வராரு. அதாவது அவர் யாருன்னா, நவகிரகத்தோட மண்டபத்துல மஞ்சள் உடை உடுத்தி வடக்கு நோக்கி ஒரு சிற்பம் இருக்கும் இல்லையா? அந்த குரு பகவான் தான். இவரது பார்வை ஒரு இடத்தில் பட்டாலே நல்லது நடக்கும். அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவேந்திரனுக்கு தான் இப்போ கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லனா பொறுப்பான பதவியில இருக்க ஒருத்தன் பெண்களோட இப்படி பொது இடத்துல கூடி கழிப்பானா? மறைவிடத்து விஷயங்கள் எல்லாம் பொது இடத்துல நடந்தா யாரால கண் கொண்டு பார்க்க முடியும்? பிரகஸ்பதி தேவேந்திரன் நிகழ்த்திய இந்த கூத்த பார்த்து அப்படியே கண்ணை பொத்திக்கிட்டாரு. தேவேந்திரனுக்கு ஆரம்பமானது கெட்ட நேரம். பிரகஸ்பதி அப்படியே திரும்பி போய் விட்டாரு. தேவேந்திரன் தன்னோட ஆட்டப்பாட்டத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு தன்னோட அந்தரங்க அறைக்குள்ள நுழையிறான். அப்போ தேவர்களில் சிலர் இவங்கிட்ட வந்து, தேவேந்திரா, குருநாதர் பிரகஸ்பதி இங்க வந்திருந்தாரு. நீங்க அந்த நேரத்துல இருந்த நிலைய பார்த்து கண் பொத்தி வெளியேறி போயிட்டாரு. உடனடியா அவரை சந்திச்சு மன்னிப்பு கேளுங்க. குருவோட ஆதரவு இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களையே நம்பி இருக்கிற எங்களுக்கும் சிரமம் வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்டதுமே தேவேந்திரன் கதி கலங்கி போயிட்டான். குரு நிந்தை செய்தோமே, என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அவரை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு தன்னோட வெள்ளை யானையான ஐராவதத்தை ஏறி போறான். ஆனா குரு அங்க இருந்தாதானே? தேவேந்திரனோட பார்வையில குரு படவே இல்லை. தன்னோட தலைமை சீடனே இப்படி இருந்தா மத்தவங்க எப்படி இருப்பாங்க? பெண் பித்தர்களான இவங்களுக்கு போய் பாடம் எடுத்தோமே அப்படின்ற வேதனையில குரு மறைவான இடத்துக்கு போயிட்டாரு. தேவேந்திர அவரை எங்க தேடியும் காணல. உடனே இவன் பிரம்மாவை போய் பார்த்து நடந்ததெல்லாம் சொல்றான். அதுக்கு பிரம்மா சொல்றாரு, தேவேந்திரா, குரு நிந்தன கொடிய பாவம். இதுக்கு நீ தகுந்த பரிகாரம் செஞ்சாதான் அவர் உன் கண்கள்ல தென்படுவாரு. அந்த பரிகாரம் என்னன்னு நான் சொல்றேன் கேளுன்னு சொல்லிட்டு, துவஷ்டா என்ற ஒரு அசுரன் இருக்கான். அவனோட மகன் பேரு விஸ்வரூபன். அவனுக்கு 3 முகம் இருக்கு. மிகவும் கொடியவன். ஆனாலும் ஆச்சார அனுஷ்டானங்களை சரியா கடைபிடிக்கிறவன். அவனை உன்னோட தற்காலிக குருவா ஏத்துக்கோ, வேற வழியே இல்ல. ஏன்னா குரு பார்வை இல்லைன்னா கெட்ட நேரம் விடவே விடாது. அதுக்கு இந்திரன் மட்டும் விதிவிலக்கா என்ன அப்படின்னு சொல்றாரு. ஆனா பெரியவங்க ஒண்ணு சொன்னா அதை நம்பிக்கையோட செய்யணும் தானே. தன்னோட உயர் பதவியில இருக்க வேதநாயகனான நான்முகம் சொன்ன யோசனை இந்திரனுக்கு பிடிக்கல. தேவலோகத்துக்கு ஒரு அசுரனை குருவா நியமிக்க சொல்றாரு, இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறான்.
இருந்தாலும் அவரோட யோசனையை செயல்படுத்தலைன்னா இவரோட பகையும் நம்ம சம்பாதிக்க நேரிடும் அப்படின்னு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம தேவலோகத்துக்கு ஒரு குருவும் நிச்சயம் வேணுமே அப்படின்ற எண்ணத்தோட விஸ்வரூபனை சந்திச்சு வணங்கி நிக்கிறான். இவனை பார்த்ததும் அந்த விஸ்வரூபம் சொல்றான், என்ன இந்திரா, தேவலோகத்துக்கே அதிபதி, என்ன தேடி வந்திருக்கிய, என்ன விஷயம் அப்படின்னு. உங்களை நான் எங்க குருவா ஏத்துக்க வந்திருக்கேன். நீங்க தான் தேவலோக குரு பதவியை ஏத்துக்கணும்னு சொல்றான் இந்திரன். விஸ்வரூபனுக்கு இதுல மனசு இல்ல. அசுரனான நாம தேவர்களுக்கு குருவாக இருக்கிறதாவது அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் தானாக வலையில் வந்து சிக்கின இந்த மானை விட்டு வைக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு சிங்கமாக இருந்து இந்த தேவர்களை ஒரு வழி செஞ்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறான். 7 உலகத்திலயும் அசுர கொடி பறக்கிறதுக்கு இதை விட அருமையான சந்தர்ப்பமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு பதவி ஏற்க சம்மதிக்கிறான். ஆக மாணவனுக்கும் மனசு இல்ல, குருவுக்கும் வஞ்சக எண்ணம். இந்த ரீதியில தேவர்கள் அசுரர்களோட கிடுக்கு பிடியில சிக்கிட்டாங்க. ஒரு வழியாக இந்த விஸ்வரூபன் தேவர்களுக்கு குருவாகிட்டான். ஆனாலும் இந்திரனோட மனசுக்குள்ள தேவகுரு பிரகஸ்பதியை அலட்சியப்படுத்தின வருத்தம் இருந்தது. அதனால பிரகஸ்பதிக்கு தான் மேல இருந்த கோபம் தீரணும், அதே நேரம் தான் செய்த இந்த குரு நிந்தனைக்கான பாவத்துல இருந்து விடுபடணும், இதுக்காக ஒரு யாகம் செய்யலான்னு முடிவெடுத்தான். தன்னோட இந்த விருப்பத்தை இந்த விஸ்வரூபன் கிட்ட தெரிவிக்கிறான். புதிய குருவான விஸ்வரூபன், சரி, இந்த மாதிரி யாகம் நடத்த நம்ம ஒப்புதல் கொடுத்துடலாம். ஆனா இதையே சந்தர்ப்பமா மாத்தி தேவேந்திரனை கொன்னுட்டு தேவலோகத்தை நிரந்தரமா கைப்பற்றிடலான்னு யோசிக்கிறான். ஒருத்தருக்கு குரு பார்வை இல்லைன்னா துன்பங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேவேந்திரனுக்கு இந்த யாகத்தின் மூலம் பெரிய துன்பம் வந்து சேர இருந்தது. அது என்ன பார்க்கலாமா? யாகம் துவங்கிடுச்சு. விஸ்வரூபன் யாகத்திற்கு தலைமை வகிக்கிறான். யாக குண்டத்துல நெய்ய வார்க்கும் போது தேவர்களும் தழைக்கணும் அப்படின்னு தானே சொல்லணும். அதுக்கு பதிலா அரக்கர்களும் தழைக்கணும்னு சொல்லி நெய்யை ஊத்துறான். மந்திரங்களை மனசுக்குள்ளேயே உச்சரிக்கிறான். அவன் என்ன செய்யறான்றது யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல. ஆனா தேவேந்திர சுதாரிச்சுக்கிட்டான். தன்னோட ஞான திருஷ்டியால எதிரில இருக்கிற விஸ்வரூப குரு என்ற போர்வையில தனக்கு எதிராக மந்திரங்களை உச்சரிக்கிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டான். உடனடியா அவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. தன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்து விஸ்வரூபம் மேல வீசுறான். இந்திரனோட வஜ்ராயுதத்துக்கு தப்பினவங்க யாரும் இல்ல. அந்த வஜ்ராயுதம் விஸ்வரூபனோட 3 தலைகளையும் கொய்தது. அந்த தலைகள் 3 பறவைகளா உருமாறி வானத்துல பறந்தது. எப்படியோ விஸ்வரூபன் இறந்து போயிட்டான். ஏற்கனவே பிரகஸ்பதியோட சாபத்தை வாங்கி இருந்தா இந்திரன். இப்போ புதிய குருவான விஸ்வரூபனையும் கொன்னதால பிரம்மஹத்தி தோஷம் அவனை பற்றி கொண்டது. ஒருத்தருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டா அதுக்கு அவங்க மாபெரும் பரிகாரங்களை செய்யணும். அந்த பரிகாரங்களை எல்லாம் தேவர்களே செஞ்சாங்க. எப்படின்னா, மரங்களிடத்தில் பிசினாகவும், மகளிரிடத்தில் பூப்பாகவும், நீரினிடத்தில் நுரையாகவும், மண்ணிடத்தில் உவராகவும் பிரிச்சு கொடுத்தாங்க. இதனால தற்காலிகமாக இந்திரனை பற்றின பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிடுச்சு. ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அசுரர்களோட பகைய அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டான் இந்திரன். விஸ்வரூபனோட தந்தை துவஷ்டா தன் மகனை கொன்ற தேவேந்திரனை பழி வாங்கணும்னு நினைச்சாரு. அதுக்காக யாகம் ஒன்றை துவங்கினாரு. அந்த யாகத்திலிருந்து பயங்கர ஆயுதங்கள், கோரை பற்கள், 40 கைகளோட ஒரு அரக்கன் தோன்றினான். அவனோட கண்களிலும் வாயிலும் விஷவாயு வெளிப்பட்டது. அவன் துவஷ்டாவை வணங்கி நின்றான். தலைவனே, உங்க கட்டளைக்கு அடிபணிஞ்சு உங்க முன்னாடி நிக்கிறேன். உங்களுக்காக நான் என்ன செய்யணுமோ சொல்லுங்க, செய்யறேன்னு சொன்னான். அதுக்கு துவஷ்டா சொல்றாரு, சீடனே, உனக்கு நான் விருத்தாசுரன் என்ற பெயர் சூட்டுகிறேன். நீ இப்ப இருக்கிறத விட பல மடங்காக உன்னோட உருவத்தை வளர்த்துக்கிற வரத்தையும் நான் தரேன். உன் உருவம் வளர வளர உன்னோட கோபமும் அதிகமாகும். அந்த கோபத்தை பயன்படுத்தி நீ தேவர் குலத்தையே அழிக்கணும். குறிப்பாக என் மகன் விஸ்வரூபனை கொன்ற இந்திரனோட உயிர் எனக்கு வேணும். உடனே புறப்படு அப்படின்னு ஆணையிட்டாரு. விருத்தாசுரன் தன்னோட 40 கைகளிலும் பல்வேறு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு இந்திரனை தேடி புறப்பட்டான். விருத்தாசுரன் தன்னை நோக்கி வரத இந்திரன் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் தன்னோட வாகனமாகிய வெள்ளை ஐராவதத்துல ஏறி இவனை எதிர்க்கிறதுக்காக புறப்பட்டான். 2 பேரும் வான்வெளியில சந்திச்சாங்க. கடும் போர் ஏற்பட்டது. இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்து மேல மிகுந்த நம்பிக்கை கொண்டவன். அத விருத்தாசுரன் மேல எரிஞ்சான். ஆனா அது அவனை எதுவுமே செய்யல. தான் கையில இருந்த இரும்பு தடியால வஜ்ராயுதத்தை தடுத்து நிறுத்திட்டான் விருத்தாசுரன். மேலும் அந்த தடியால இந்திரனையும் தாக்கினான். இந்திரன் மயங்கி விழுந்துட்டான். இந்திரன் இறந்துட்டான் அப்படின்னு நினைச்ச விருத்தாசுரன் துவஷ்டாவிடம் திரும்பி போயிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இந்திரனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. தான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா விருத்தாசுரனால ஆபத்து ஏற்படும் அப்படின்னு பயந்து போன இந்திரன் சத்தியலோகத்துக்கு வந்து சேர்ந்தான்.
அங்க பிரம்மாவை வணங்கி விருத்தாசுரனை கொல்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டான். இத கேட்டதும் பிரம்மா சொல்றாரு, தேவேந்திரா, விருத்தாசுரனை எப்படி கொல்றது அப்படின்ற வழி எனக்கும் தெரியாது. அசுரர்களை கொல்லும் சக்தி ஸ்ரீமத் நாராயணனுக்கே இருக்கிறது. அதனால நம்ம 2 பேரும் போயிட்டு அவர்கிட்ட யோசனை கேட்டுட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வைகுண்டம் போறாங்க. அங்க பரந்தாமனாகிய பெருமாளை பார்த்து 2 பேரும் பாடி துதித்தாங்க. திருமால் அவங்க கிட்ட என்ன காரணத்துக்காக வந்தீங்க அப்படின்னு காரணம் கேட்டாரு. இவங்களும் வந்த காரணத்தை விளக்கி சொன்னாங்க. திருமால் இந்திரனை பார்த்து, தேவேந்திரா, திருப்பார்கடலை கடையும் போது நீ உன்னோட ஆயுதத்தை ததீசி முனிவரிடம் கொடுத்து வச்ச. ஆனா அதை திரும்ப வாங்க மறந்துட்ட. நீ வருவேன்னு காத்துட்டு இருந்த மகரிஷி வராம போனதால அந்த ஆயுதங்களை எல்லாம் விழுங்கிட்டாரு. அவை அனைத்தும் அவரோட முதுகு தண்டுல போய் சேர்ந்துடுச்சு. அந்த மகரிஷி கிட்ட வேண்டி அவரோட முதுகு தண்டை பெற்று அதை ஆயுதமா பயன்படுத்தி போரிட்டாதான் விருத்தாசுர மடிவான். ஆனா முதுகு தண்டை உனக்கு காணிக்கையா கொடுத்துட்டா மகரிஷி இறந்து போயிடுவாரு. அதனால இனிமே அதை பெறுவது உன்னோட வேலைன்னு சொல்லி ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்புனாரு. இதுல என்ன ட்விஸ்ட்னு பாருங்க. ததீசி முனிவர் இந்திரனுக்கு தன்னோட முதுகு தண்டை கொடுத்துட்டா இறந்து போயிடுவார் தானே. அப்புறம் எப்படி இறந்து போவோன்னு தெரிஞ்சும் யாராவது இதுக்கு சம்மதிப்பாங்களா? அப்படி ததீசி முனிவர் தன்னோட முதுகு தண்டை கொடுத்தாரா இல்லையா பார்க்கலாமா? வைகுண்டத்துல இருந்து கிளம்பின தேவேந்திரன் நேரா ததீசி முனிவர் தவம் செஞ்சிட்டு இருக்க ஆசிரமத்துக்கு தான் போறான். அவன் வந்த காரணம் தெரியாத முனிவர் அவனை வரவேற்றாரு. தேவேந்திரா, திடீரென என்ன தேடி வந்த காரணம் என்னன்னு கேக்குறாரு. ஒருவர்கிட்ட எதை வேணும்னாலும் கேட்கலாங்க, ஆனா முதுகு தண்டை கேட்கறதுன்னா சும்மாவா? முதுகு தண்டை சாதாரணமாகவா எடுக்க முடியும்? உயிர் பிரிஞ்சாதானே அது சாத்தியம். இருந்தாலும் நாராயணனே இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட விஷயத்தை விளக்கி சொன்னான் தேவேந்திரன். இத கேட்டதுமே ததீசி முனிவரோட முகம் பிரகாசமா மாறிடுச்சு. இப்படி ஒரு பாக்கியம் எனக்கா? தாராளமா என் முதுகெலும்பு எடுத்துக்கோ தேவேந்திரா. தேவர்களை பாதுகாக்கிறதுக்காக என்னோட முதுகு தண்டு உதவும்னு சொன்னா அதை விட வேறு என்ன பேரு எனக்கு வேணும்னு அகமகிழ சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லாம உடனடியாக அவர் யோக நிலையில ஆழ்ந்தாரு. அவருடைய ஆன்மா பிரிந்தது. மற்றவங்களுக்காக உயிர் விட்ட அவருடைய ஆன்மாவை வானத்துல இருந்து புஷ்பக விமானம் வந்து ஏத்திக்கிட்டு சிவலோகம் நோக்கி சென்றது. இங்க இந்திரன் முனிவரோட முதுகு தண்டை எடுத்துக்கிட்டு போய் விருத்தாசுரன் கூட போரிடுறான். விருத்தாசுரனால தொடர்ந்து தாக்கு பிடிக்க முடியல. அசுர படைகள் முழுமையாக அழிஞ்சு போயிடுச்சு. சில பேர் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. விருத்தாசுரனுக்கு ஆச்சரியம் தாங்கல. இப்படியும் ஒரு ஆயுதமா அப்படின்னு. சரி, இனிமே இவன் முன்னாடி நம்ம நின்னோம் நம்ம உயிரே போயிடும் அப்படின்னு நினைச்சு ஏற்கனவே கடலுக்குள்ள மறைஞ்சிருந்தாங்க இல்லையா அசுரர்கள், அவங்க கூட போயிட்டு இவனும் கடலுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டான். இப்போ தேவேந்திரன் மறுபடியும் பிரம்மா கிட்ட ஓடுறான். கடலுக்குள்ள மறைஞ்சிட்டானே பிரம்மா, அவனை எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசனை கேக்குறான். அதுக்கு பிரம்மா சொல்றாரு, அகத்தியரால மட்டும்தான் இது முடியும். ஏன்னா அவரு காவிரியையும் தாமிரபரணியையும் தன்னோட கமண்டலத்துக்குள்ள அடக்கினவரு. அவரை சந்திச்சு இதுக்கு ஒரு வழி கேளுன்னு சொன்னாரு. இந்திரன் அகத்தியரை தேடி போய் நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்த விஷயத்த சொல்றான். உடனே அகத்தியர் சொல்றாரு, அதை பத்தி கவலைப்படாத இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கடல் பக்கத்துல போயிட்டு கடல் தண்ணிய உளுந்த அளவுக்கு மாத்தி அத தன்னோட உள்ளங்கையில அள்ளி குடிச்சிட்டாரு. இப்போ கடல் தண்ணி வற்றி போயிடுச்சு. வற்றி போன கடலுக்குள்ள அசுரர்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க. விருத்தாசுரனை நோக்கி இவன் அந்த முதுகு தண்டை வீசுறான். அது அவனை விரட்டி சென்று தலையை கொய்தது. இப்போ விருத்தாசுரன் மடிஞ்சிட்டான். ஆனா விருத்தாசுரன் இறந்த அடுத்த கணமே கொலை பாவமான பிரம்மஹத்தி மீண்டும் இந்திரனை தொற்றி கொண்டது. பாத்தீங்களா? அவன் குருவை ஒரு முறை மட்டும்தான் அவமானப்படுத்தினான். ஆனா தொடர்ந்து எத்தனை அவஸ்தைகளை பட்டுட்டு வரான். இன்னும் அது தீர்ந்த பாடில்ல. நாராயணன் பிரம்மா ஆகிய பெரிய கடவுள்கள் அவனுக்கு உதவி செஞ்சோம். ததீசி அகத்தியர் ஆகிய 2 மகரிஷிகளோட உதவி இருந்தும் இப்படி ஒரு நிலைமை. அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தெய்வத்துக்கு முன்னதாக குருவுக்கு ஸ்நானம் கொடுத்திருக்காங்க. இப்போ கொலைப்பாவம் காரணமா இந்திரனுக்கு சித்த பிரம பிடிச்சிடுச்சு. அவன் தரையில உருண்டு புரண்டு அரட்ட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஒரு தாமரை தண்டுக்குள்ள போய் அது கூடவே ஐக்கியமாகிட்டான். அங்க தேவலோகத்துல தலைமை பொறுப்பு காலியாகிடுச்சு. தேவேந்திரன் போன இடமும் தெரியல. அதனால தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நகுஷன் என்ற ஒரு தேவனை இந்திர பதவியில அமர்த்துறாங்க. இந்த நகுஷன் பதவிக்கு வந்த உடனே ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டான். இந்திர பதவியில இருக்கிற எனக்கு இந்திராணி தான் சொந்தமாகணும், அதாவது இந்திரனோட மனைவி அப்படின்னு சொல்லி வாதம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதுக்காக இந்திராணிக்கு பல வகையிலும் தொந்தரவு கொடுக்குறான். இந்திராணி அதுக்கு படியல. ஒரு நாள் இந்திராணிய தன்னோட அந்தப்புறத்துக்கு இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி காவலர்களுக்கு உத்தரவு போட்டான். இந்த விஷயம் தேவகுரு பிரகஸ்பதிக்கு தெரிஞ்சிருச்சு.
ஆஹா, நம்மோட பிடிவாதத்தால இந்திராணிக்கு கலங்க வரலாமா? அவளுடைய கற்புக்கு பங்கம் வந்தா நான் தானே பொறுப்புன்னு முடிவு செஞ்சு தேவலோகம் போறாரு. இந்திராணி குருவ பார்த்ததுமே அவரோட பாதங்கள்ல விழுந்து தன் கணவர் மேல இருக்க கோபத்தை மறந்துடுங்க, என்னோட கற்புக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு மன்றாடி கேக்குறா. அவளோட கண்ணீர் பிரகஸ்பதியின் மனச கரைச்சுது. குரு பலம் குறைஞ்சவங்க நவகிரக சந்நிதியில இருக்க குருவிடம் கண்ணீர் விட்டு மன்றாடினா இரக்க குணமுள்ள குரு சோதனைகளை குறைப்பார் என்பது இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற தகவல். குருதேவர் இந்திராணிய சமாதானம் செஞ்சுட்டு, இந்திராணி கவலைப்படாத, நகுஷன் உயர்ந்த பதவியில இருக்கான், அது மட்டும் இல்ல அவன் பெரிய வீரன், அவனை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் அடக்க முடியாது, அதுக்காக அவனை அடக்கத்துக்கு நான் ஒரு உபாயம் சொல்றேன் கேளுன்னு சொல்லிட்டு ஒரு உபாயம் சொல்றாரு. அது என்னன்னா, அவனை ஒரு தங்க பல்லக்குல உட்கார வச்சு சப்த ரிஷிகளும் சுமந்துகிட்டு அந்த புறம் வரணும். அப்படி என்ன நீ பார்க்க வந்தாதான் நான் உனக்கு மனைவி ஆவேன்னு காவலாளிகள் மூலமா சொல்லி அனுப்புன்னு சொன்னாரு. குருவின் கட்டளை ஏற்ற இந்திராணியும் அதே மாதிரியே செஞ்சாங்க. நகுஷன் சப்த ரிஷிகளையும் வரவழைச்சான். ஏ ரிஷிகளே, என்னை இந்திராணியோட இருப்பிடத்துக்கு பல்லக்குல அமர்த்தி தூக்கிட்டு போங்கன்னு உத்தரவு போட்டான். பல்லக்கு புறப்பட்டது. அதுல ஒரு ரிஷி மட்டும் கொஞ்சம் மெதுவாக போனதால மத்தவங்களும் மெதுவாக நடக்க வேண்டியதாயிடுச்சு. நகுஷன் பல்லக்குல இருந்த மாதிரியே மெதுவாக போறவன் யாரு அப்படின்னு மரியாதை இல்லாம கத்துறான். அந்த முனிவர் அவனை எட்டி பாக்குறாரு. அந்த முனிவர் யாருன்னா அகத்தியர். ஓ, அகத்தியனா? இந்த குள்ளனாலதான் தாமதமா? அகத்தியரே, என் அவசரம் உங்களுக்கு எங்க தெரியுது? இந்திராணிய அடையணும்ன்ற என்னோட மனசு படுற பாடு உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா? பருந்த பார்த்ததும் பாம்பு எப்படி வேகமா ஊர்ந்து போகுதோ அதே மாதிரி பல்லக்க வேகமா சுமந்துட்டு போங்கன்னு உத்தரவிட்டான். அகத்தியர் என்ன சாதாரணமானவரா? தன்னை அவமானம் செஞ்ச அந்த காமாந்தக்காரனை விடுவாரா என்ன? நகுஷா, நீதிமுறை மாறி நெறிக்கெட்ட வார்த்தைகளை பேசிட்டேன். உன் மோகத்தை தீர்க்க சப்த ரிஷிகளான எங்களை பாம்பு மாதிரி விரைந்து போக சொல்றியே, அடே, அந்த பாம்பாகவே மாறி இப்போதே இறந்துருவேன்னு சாபமிட்டாரு. அகத்தியரோட சாபம் பொய்க்குமா என்ன? உடனடியாக பழிச்சிடுச்சு. நகுஷன் பாம்பாக மாறி பல்லக்குல இருந்து கீழே விழுந்து படம் எடுத்து தன்னை சுற்றி இருந்த காவலாளிகளை கடிக்கிறதுக்காக போறான். உடனே காவலாளிகள் அதை அடிச்சே கொண்டுட்டாங்க. பாம்பு இறந்தது. அகத்தியரால நகுஷன் இருந்த செய்தி இந்திராணியோட காதுகளுக்கு எட்டியது. தன்னுடைய கற்புக்கு கலங்கம் வராம காப்பாத்தின அகத்தியரை அவ மனசார வணங்கினான். அதுக்கு பிறகு தேவகுரு பிரகஸ்பதி தாமரை தடாகத்துல மறந்துட்டு இருந்த இந்திரனை தேடி சென்று அவனை வரவழைச்சாரு. குரு பார்க்க கோடி நன்மை ஆச்சே. இந்திரன் தான் செய்த பாவத்துக்காக அவருடைய பாதங்கள்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான். குருவே, நான் உங்களை கண்டு கொள்ளாததன் விளைவை அனுபவிச்சுட்டேன். ஆனா நான் உங்களை அவமானப்படுத்தியும் நீங்க அதை பொருட்படுத்தாம என் மனைவியோட மானத்தை காப்பாத்தி இருக்கீங்க அப்படின்னு கண்கள்ல நீர் வழிய சொல்றான். அதை கேட்டுட்டு பிரகஸ்பதி சொல்றாரு, பரவாயில்ல இந்திரா, எழுந்துரு, உன்னை மன்னிச்சிட்டேன். உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் தீரணும்னா நீயும் மத்த தேவர்களும் பூலோகம் போய் அங்க இருக்கிற புனித தீர்த்தங்கள்ல நீராடுங்க அப்படின்னு சொல்றாரு. குரு சொன்ன மாதிரியே எல்லா தேவர்களும் இந்திரனோட தலைமையில புஷ்பக விமானத்தில் ஏறி பூலோகம் புறப்பட்டாங்க. அப்போ கைலை மலையில் இறங்கின அவங்க சிவபெருமானையும் உமாதேவியும் வணங்கி கேதாரம், காசி உள்ளிட்ட ஸ்தலங்களை தரிசிச்சாங்க. கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடினாங்க. நாம பூலோகத்தில் வாழ்கிறோம் என்றாலே மிகவும் கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா தேவர்கள் கூட அவங்க செய்த பாவம் நீங்க பூலோகத்து புண்ணிய தீர்த்தங்களை நாடித்தானே வர வேண்டி இருக்கு. ஆனா நம்ம அதோட அருமை தெரியாம ஆறுகளை பாழ்படுத்திட்டு இருக்கோம். இனியாவது இந்த புண்ணிய நதிகளோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவற்றுக்கான மரியாதையை செய்யணும். இப்போ அங்க தேவர்கள் என்ன செய்யறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? அதற்கு பிறகு தேவர்களும் இந்திரனும் கடம்பவனம் போறாங்க. அங்க ஒரு லிங்கமும் அதற்கு பக்கத்திலேயே ஒரு தாமரை குளமும் இருக்கிறத பாக்குறாங்க. இறைவனோட திருவருளால அந்த தீர்த்தத்தில் பொற்றாமரைகள் மலர்ந்தன. இந்திரனும் அந்த மலர்களை கொண்டு சிவபிரானை வழிபட்டான். அதுக்கப்புறம் அந்த இடத்தை சீராக்கி 8 யானைகள், 32 சிங்கங்கள், 64 சிவகணங்கள் கொண்ட அழகிய விமானத்துடன் அந்த கோவிலை கட்டினான். அவனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான், இந்திரா, உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் முற்றிலும் நீங்கிவிட்டது. உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்று சொன்னார். அதற்கு இந்திரன், இறைவனே, நான் என்றைக்கும் இங்கேயே தங்கியிருந்து தங்களை வழிபடும் பாக்கியத்தை அருளணும்னு கேட்டான். அதுக்கு சிவபெருமான்,
ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியில் நீ இங்கு வந்து வழிபடு. அன்றைய தினம் இந்த ஆலய வழிபாடு உனக்கு ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை கொடுக்கும். இந்த ஆலயத்தில் சொக்கநாதர், சோமசுந்தரர் என்ற திருநாமங்கள் கொண்டு என்னை வழிபடுவோர் உன்னை போலவே தங்கள் துன்பங்களை நீங்க பெறுவாங்க. நீ பல்லாண்டு இந்திர பதவியை வகித்து இறுதியில் என்னோட திருவடி வந்து சேர் என்று அருள் செய்தார். இன்றைக்கோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மூலவருக்கு இந்திரன் அமைத்த விமானம் இந்திர விமானம் என்றும், கடம்பவன தீர்த்தம் பொற்றாமரை குளம் என்றும், இறைவனார் சொக்கநாதர், சோமசுந்தரர் என்றும் அழைக்கப்படுகிறார். சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் நம்ம எல்லாருக்கும் சொல்லும் கருத்து என்னன்னா, சுகபோகங்களில் மூழ்கியும் ஆசைகளினாலும் தான் செய்ய வேண்டிய கடமையை மறந்தா அதிகமான துன்பப்பட நேரிடும். அதே போல எந்த சூழ்நிலையிலும் வழிகாட்டிய குருவை மறக்க கூடாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முறையாக கொடுக்க வேண்டும். மிகவும் உயர்ந்த சூழ்நிலையில் எவ்வளவு பெரிய பதவி கிடைத்தாலும் தான் என்ற அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும். தானே பெரியவன் என்றும் மற்றவர்கள் தன்னை விட தாழ்ந்தவர் என்றும் அகங்காரம் கொண்டாலும், பெண்களை இழிவுபடுத்தினாலும் அழிவு உறுதி. திக்கற்ற நிலையில் இறைவனே துணை. இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் இந்திரன் பழி தீர்த்த படலம் உண்டானது. அதற்கு பிறகு அனைவரும், அதாவது இந்திரனும் மற்ற தேவர்களும் கிளம்பி தேவலோகம் போறாங்க. ஆனா அங்க போனதும் மற்றொரு புது பிரச்சனை காத்திருக்கிறது இவங்களுக்கு தெரியாது. அதுதான் இறைவனின் இரண்டாவது திருவிளையாடல் புராணம். அது பற்றி நாம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.